வணக்கம் நண்பா நண்பிகளே. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் செந்தோசாவில் தாங்க இருக்கிறோம். செந்தோசாவில் உள்ள எல்லா ஏரியாவும் நம்ம இன்னைக்கு சுற்றி காமிக்க போகிறோம். இங்கே இருக்க பீச்சு, இங்கே இருக்க இயற்கை காட்சிகள், இங்கே இந்த செந்தோசாவுக்கு எப்படியெல்லாம் நம்ம போகலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க உங்களுக்கு காமிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செந்தோசா சுற்றி உங்களுக்கு கடல் இருக்குது. கடல்லாம் நம்ம இதான் கடல், இந்த ஏரியாவெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி போகிறதுனா, இந்த ட்ரெயின் ஒன்று போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரெயின் மூலயமா நம்ம செந்தோசாவுக்கு போகலாம். இல்லைன்னா அந்த நடைபாதை, மக்கள் நடந்து போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அது வழியாகவும் நம்ம நடந்து போகலாம். இங்கே டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போனீங்கன்னா உங்களுக்கு 3 வழி தான். மற்றபடி நடந்து போகிறவங்களும் ஃப்ரீயாக போயிட்டு வராங்க. ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது செந்தோசாவுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது ஒரு காட்சி. இந்த இது நல்லா இருக்கும். இப்போ செந்தோசாவுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். செந்தோசாவில் உள்ளே வந்துட்டு இந்த யுனிவர்சல் ஸ்டுடியோ இருக்குது கீழே, அது பக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ எல்லா நாட்டு மக்களையும் இங்கே பார்க்கலாம். செந்தோசாவில் எல்லோரும் ஒரு சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஏரியாவில் தான் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இந்த சாப்பாட்டு கடை, இது மற்ற போக்குவரத்து எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே நமக்கு கெசினோ கூட இருக்குது. இந்த ஏரியாவில் தான் கெசினோ இருக்குது. கெசினோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான விளையாட்டுகளும் இருக்குது. நம்ம சீட்டு விளையாடுறதுலேருந்து நம்ம ஊரில் என்னென்ன விளையாட்டு இருக்கோ அத்தனை விளையாட்டு உள்ளே இருக்குது. கெசினோவில் நம்ம சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, காசை விட்டுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பால் ஆன தூண்கள் தான். அந்த தூண்கள் மூலயமா உங்களுக்கு மேலே கூரை அமைச்சிருப்பாங்க. இது கொஞ்சம் பார்க்க பிரமிப்பாக இருக்கும். இதை தான் உங்களுக்கு பார்த்துட்ருக்கீங்க.
இது வந்து ஒரு கார்டனுக்குள்ளே போகிறோம். நம்ம வந்து கார்டனுக்குள்ளே வந்து மரம் செடிகள்லாம் நல்லா இயற்கை காட்சிகளோட இருக்கும் அந்த ஏரியா. இதுதாங்க ரோப் காரு. ரோப் காரில் வந்து மக்கள் வந்து மேலே இருந்து கீழே வருவாங்க. நம்ம இங்கே வந்து சந்தோஷாவுக்கு உள்ளே என்ட்ரு ஆகலாம். சந்தோஷாவுக்கு ரோப் கார்லேயும் வந்து வரலாம். இந்த ரோப் கார் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பக்கா சேஃப்டியாக இருக்கும். எந்த ஒரு டேஞ்சரஸும் இல்லாமல் நல்லா அருமையாக இருக்கும். நல்ல சொகுசான ரோப் காராகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். சந்தோஷாவில் வந்து கடைசியில் தான் அந்த பீச் இருக்குது. இங்கே வந்து மக்கள் வந்து குளிக்கிறதுல இருந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல ஒரு அருமையான வியூஸாக இருக்கும் உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது. சிங்கப்பூர் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சந்தோஷா மிஸ் பண்ணாமே பாருங்கள். ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் கூட சிங்கப்பூரில். இங்கே உள்ள மக்கள் ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து எப்படின்னா விட்டமின் டி சத்து வந்து சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கிறதுனால இங்கே வந்து மக்கள் வந்து வெயிலில் வந்து படுத்திருப்பாங்க. மணலில் எப்படி படுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இவங்க வந்து மேலே சட்டையெல்லாம் போடாமல் அந்த வெயிலில் வந்து அந்த உடம்பை காமிப்பாங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து விட்டமின் டி வந்து கிடைக்கும். விட்டமின் டி வந்து ஒரு முக்கியமான சத்துங்கிறனால அதை வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம தான் வெயிலை கண்டா ஓடி ஒளிவோம். பட் இங்கெல்லாம் அப்படி இல்லை. மேலே எல்லாம் இந்த செட்டு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, இதுல எல்லாம் வந்து மக்கள் வந்து படுத்திருப்பாங்க அந்த வெயிலில். இது வந்து ஒரு ரோப்ல இருந்து வர்றது. இது வந்து ஒரு எப்படின்னா வந்து மேல இருந்து கீழே வந்து நமக்கு வந்து ஒரு தொங்கிக்கிட்டே வர்ற மாதிரி உள்ளது. இதில் பயணம் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். தொங்கிக்கிட்டே ஒரு மேலே மலையிலேருந்து இங்கே வந்து இறங்குவாங்க. இது வந்து செந்தோசாவுக்கு உள்ளே உள்ள ஒரு தீவு தான் அந்த தீவு. இந்த தீவு வந்து மக்கள் வந்து அவங்கவுங்க சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க சாப்பாடு. மற்றபடி இங்கே உள்ளுக்குள்ளேலாம் உங்களுக்கு வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் வரும்போதே வெளியிலேருந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி குரூப்பாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். எங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் சந்தோஷாவுக்குள்ள. பட் ஆனால் வந்து நமக்கு வந்து சாப்பாடு வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும்.
இது சிங்கப்பூர் செந்தோசாவில் இருக்கிற சுற்றுலா பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் வந்து உங்களுக்கு ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்தையும் சுற்றி காமிப்பாங்க. நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த காரு. இது வந்து ஒரு போட்டு. இது வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து படகு ஓட்டுறது இந்த ஒரு போட்டு. இது வந்து ஒரு குரூப்பாக வந்து பயணிக்கலாம் அந்த இதில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் மாதிரிங்க. அது புழு கலரில் முக்கோணமாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இது டென்ட் மாதிரி போட்டுருவாங்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம். அவங்க நம்மளே ஓனாக போட்டுவாங்க. நம்ம வந்து அவங்க வந்து உள்ளுக்குள்ளே தங்கிக்குவாங்க. குழந்தைங்க மழை பெஞ்சா கூட உள்ளுக்குள்ளே இருந்துக்குவாங்க. இந்த போட்டு வந்து போட்டிங் போயிட்டு இப்போ தான் ரிட்டர்ன் ஆகிறாங்க. ரிட்டர்ன் ஆகி எங்கே வாடகை எடுத்தாங்களோ அங்கே கூட ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அந்த இது. வெளிநாட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து இந்த வீக் எண்டில் வந்து சண்டே எல்லாம் வந்து இல்லை பப்ளிக் ஹாலிடேலாம் வந்து இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ட்ரோலி மாதிரி வந்து மேலே கீழே போயிட்டு வர்றது. இது ஒரு கேமு தான். இதுவும் நல்லாயிருக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்களை வந்து நம்ம வந்து தொடர்ந்து போடுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.